Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 73. இந்த லெசன்ல நாம எக்ஸல்ல ரேங்க் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இங்க பாருங்க ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா ரேங்கை போடணும். ரைட், முதல்ல நாம எப்படி ரேங்க் போடுவோம் அப்படின்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்போ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர்ல யார் அதிகபட்சமான மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கு அடுத்து ரேங்க் வாங்கியிருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரேங்க், அதுக்கு அடுத்து தேர்ட் ரேங்க்ன்ற மாதிரி போடுவோம் இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். எப்படின்னா அப்போ ரேங்க் இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறேன், ஈக்குவல் டு RANK ரேங்க் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப், எதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த செல்லுக்கு. அப்போது இந்த நம்பருக்கு தான் நான் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றதால இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் நம்பர், அப்புறம் ரெஃபரன்ஸ், இந்த நம்பருக்கு தான் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன். எந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கமான்றதை கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது H2லிருந்து H11 வரைக்கும் இருக்கிற நம்பரில் H2 அப்படின்ற நம்பர் எந்த நம்பர் அப்படின்றத நான் கேட்டுட்டு கமா அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்னு கேட்குது. அசெண்டிங் அப்படின்னா பெரிய நம்பருக்கு பெரிய மதிப்பு அப்படின்னு அர்த்தம், டிசெண்டிங் அப்படின்னா பெரிய நம்பருக்கு சின்ன மதிப்பு. அப்போது டோட்டல் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 1ன்ற குறைந்தபட்ச மதிப்பு தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அதனால் இது கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு? ஸோ இதுதான் லோயஸ்ட் மார்க் போல் இருக்குது, இங்கே நமக்கு வருது. இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றதை பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ரேஞ்சுன்றது எல்லாத்துக்குமே காமனாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் தனித்தனியாக ரேங்க்ன்றதை கொடுக்கலாம். அப்படின்னா இந்த ரேஞ்ச் வேல்யூ கொடுத்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் லாக் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டு ஷிஃப்ட்டு டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு டாலர் சிம்பிள், திரும்ப இதுக்கும் ஷிஃப்ட்டு டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு டாலர் சிம்பிள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த H2 அப்படின்ற H2லேருந்து H11 வரைக்குமான ரேஞ்சு தான் அடுத்தடுத்த செல்லுக்கும் வரணும் அப்படின்றதால நான் என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்டு கமா 0 அப்படின்றத ஆட் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் என்ன ஆகுது, கரெக்டாக வருது. ஸோ 407 ஃபர்ஸ்ட் மார்க் யார்? எம்ஜிஆர். செகண்ட் மார்க்கு 406. இப்போ பாருங்கள் இதில் 47ன்றதை நான் ஒரு 55ன்னு மாற்றினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இவரது ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அவரது செகண்ட் ரேங்க், மற்ற எல்லாமே என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ரைட், இந்த ரேங்க் ஃபார்முலா மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், கவனிச்சுங்க. ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் எந்த நம்பர் எந்த ரேஞ்ச். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னது, அந்த ரேஞ்சை வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணியே ஆகணும், இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்ச். அதுக்கு கீபோர்டில் இந்த டாலர் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை காலத்தையும் லாக் பண்ணிடணும், ரோவையும் லாக் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இந்த ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ரேஞ்சு தாண்டி செக் பண்ணாது. கமா 0ன்றதை கொடுத்தா தான் ஹையஸ்ட் நம்பருக்கு லோயஸ்ட் வேல்யூன்ற 1 அப்படின்ற ரேங்கை கொடுக்கும். இந்த இதில் நீங்கள் 1ன்னு கொடுத்தா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போமே. பெரிய மதிப்புக்கு பெரிய வேல்யூன்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இதை நான் 1ன்னு கொடுத்தனா அப்போ என்ன நடக்குது, யார் அதிகபட்ச மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அதிகபட்ச மதிப்புன்ற மாதிரி வந்துடும். ரேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி கொடுக்க மாட்டோம். அதனால் கமா 0ன்றது தான் சரியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட இதை அப்படியே எழுதிக்குங்க. நான் இதில் என்னென்ன போட்டிருக்குன்றது பாருங்கள். ஸோ ABCD, A1ல் சீரியல் நம்பர், B1ல் நேம், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டோட்டலில் I அப்படின்ற காலத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், I2 அப்படின்னு கொடுத்துட்டு I2லேருந்து I11 வரைக்கும் ரேஞ்சு அப்படின்றது இங்கே மாறும். அப்போ நான் எப்படி பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணிவிட்டு சேம் இதே ஃபார்முலா கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக ரேங்கை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது பேசிக் மெத்தடு தான். பட் பிரச்சனை எப்படி வரலான்றதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பழையபடியே 0ன்னு கொடுத்து சரி பண்ணிடுறேன் ரேங்கை.
இப்போ இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 99 99 99 99 ஓகே. இந்த மேக்ஸ் அப்போ மட்டும் உடம்பு சரியில்லை லீவ் போட்டாருன்னா நமக்கு என்ன ஆகணும், இவருக்கு ரேங்கே வராது. அப்போ ஃபஸ்ட் மார்க் யார் வருவார்னா எம்ஜிஆர் தான் வருவார். சரிங்களா? ஆனால் இவருக்கு என்ன இருக்குது, இப்போ செகண்ட் ரேங்க்னு வந்திருக்கு. அப்போ செகண்ட் ரேங்க் யாருக்கு வரணும் அப்படின்னா 366, சரண்யா தான் செகண்ட் ரேங்க் வரணும். அப்போ என்னன்னா இதுக்குள்ள சில இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது முதல்ல இந்த 5 நம்பரையும் செக் பண்ணணும். 5 நம்பருமே 35 அதுக்கு மேலே இருந்தால் தான் பாஸ்ன்றது கணக்கு எடுத்துக்கிட்டு, அப்படி பாஸ் ஆகியிருந்தால் தான் இந்த டோட்டலில் செக் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டோட்டல் எத்தனாவது நம்பராக வருதுன்றதை ரிசல்ட்டில் நாம் கொடுக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் 34க்கு கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேங்கே வராது. கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் சப்போஸ் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கிளாஸ் ரூமில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் ரேங்க்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். இல்லை பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க எல்லாமே மிக்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் தப்பு. இதுக்குள்ளே சில ஃபார்முலாஸை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு சரியான ரிசல்ட் வரும். அதெல்லாம் என்னன்றது அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இந்த பேசிக் மெத்தடை ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்த லெசனில் வேறு சில கான்செப்ட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.